எந்த ஒரு நாட்டிலையும் போய் எதிரி நாடாவே இருந்தாலும் போயிட்டு நான் போய் ஷபாஸ் ஷெரீப் புஷ் பண்ண ஒத்துப்பீங்களா? ஜெனரலா கேட்குறேன். எத்தனை உலக சர்வதேச விதிமுறைகளை அமெரிக்கா மீறி இருக்கிறது. நான் ட்ரம்ப் மாத்திரம் சொல்லல, ட்ரம்புக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜனாதிபதிகளையும் சேர்த்து பாருங்கன்னு நான் சொல்றேன். உங்களுடைய கண்டனம் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. சீரியஸா சொல்றேன். உங்களுடைய ஆட்சியாளர்கள் பண்ற விஷயத்தை அவங்களாலே பொறுத்துக்க முடியலன்னு சொல்றீங்க. நாங்கெல்லாம் பொறுத்துக்க மாட்டேங்கிறேன். சும்மா அடுத்த நாட்டு மேலேயே பழி போட்டு உலகத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு போலீஸ் வேலை யாரும் கொடுக்கல, நீங்களா எடுத்துக்கீங்க. அதுக்கு காரணம் டாலருக்கு நிகராக தங்கம் அப்படின்னு ஒரு சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா நீங்க தான். நீங்க அவனை குறைய சொல்ல முடியாது. நீங்க வெனிசுலா அதிபரை பிடிச்சின்னு போறது எந்த சட்டத்திற்கு கீழே நீங்க நியாயப்படுத்துவீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கும் உங்க ஊர்ல தான் ஒரு ஜெயில வச்சிருக்கீங்க. So you have breached every law and then you want world to behave properly. அது ஒர்க் அவுட் ஆகாது. So இதுதான் இந்த ப்ராப்ளம். அவன் ஏன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடுறான் அப்படின்னா அவன் கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. அதை நான் மூடுறான். திரும்ப இது எத்தனை நாள் தான் ஆகும்னு எனக்கு தெரியலன்னு தான் சொல்றேன். இது பாகிஸ்தான் மாதிரி தான். அது ஒரு பாஸ் சீஸ் கிடையாது. சீஸுக்கும் பாஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? இந்தியாவும் பாஸ்ல தான் இருக்கு. அட்டாக் பண்ணாலே வெளில சொல்லாதன்னு சொல்ற சென்சார்ஷிப்லாம் இருக்குதாங்க. ஸோ அடி வந்தாலும் ரத்தம் வந்தாலும் வெளில தெரியக்கூடாதா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. உன்னோட டாலர் சாம்ராஜ்யம் கீழே விழுது. ஃபோர்ட் நாக்ஸை ஓப்பன் பண்றேன்னு சொன்னேன், நீ சொன்ன எதையுமே செய்யல. ஃபோர்ட் நாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன், இன்னி வரைக்கும் அதுக்கான எதுவுமே கிடைக்கல. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மேலே எதுக்கு சார் அவங்க இப்போ டேக்ஸ் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆளாகிறாங்க? யாரு? ஈரானு. அந்த டேக்ஸை போட்டுட்டு நான் ஓமனோட நான் ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா சீஸ்ஃபயர் வந்த உடனே நாங்கள் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாங்க. உடனே அவங்க லெபனான் அட்டாக் பண்ண உடனே, இஸ்ரேல் லெபனான் அட்டாக் பண்ண உடனே மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இது ஒரு அவங்களோட நிலைப்பாடே சரியில்லை சார். ஈரானோட நிலைப்பாடே அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டோடைய ஸ்டேட்டஸ் கோ எந்த இதில் மாறிடுச்சுன்னு சொல்லுங்கள். சீஸ்ஃபயர் 27 பிப்ரவரி மாதம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் நார்மலாக தான் இருந்தது. நார்மலாக இப்போவும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் நார்மலாக தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா கப்பல் எடுத்துன்னு போ, யாரோட கப்பல்னு சொல்லிட்டு போன்னு சொல்கிறான். இவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இந்த எந்த கப்பல்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்தியாவுக்கு கப்பல் வந்துதா? சைனாவுக்கு வந்துதா? எல்லாருக்கும் இல்லை. நம்மளுக்கு வந்துதா இல்லையா? நடுவில் அமெரிக்காவுக்கு வரலன்னா உலகத்துக்கே வரலையா? அளவு பண்ணாங்களே சார். அதான் நான் என்ன கேட்குறேன், உனக்கு வரலன்னா உலகத்துக்கே வரலன்ற ஒரு முடிவு நீங்களே வந்துட்டியா? நீ தான் அமெரிக்கான்றது உலகம் தான் அமெரிக்காவா? இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் க்ளோஸ்டு ஃபார் அமெரிக்கா அண்ட் அமெரிக்காஸ் அலைஸ். அவ்வளோதான் சொன்னது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. ஆனால் நீ பண்ண காரியம் அந்த மாதிரி. எந்த ஒரு நாட்டிலையும் போய் எதிரி நாடாகவே இருந்தாலும் போயிட்டு நான் போய் ஷபாஸ் ஷெரீப் புஷ் பண்ண ஒத்துப்பீங்களா? ஜெனரலாக கேட்குறேன். அமெரிக்கா ஒத்துக்குமா? இது அமெரிக்கா பண்ணதை வேற எந்த நாடு பண்ணாலும் அமெரிக்கா ஒத்துக்குமா? முதல்ல அதுதான். அது பேர் தான் ஹிப்போக்ரசி. ஓகேவா? அவங்க பண்ணுறது பேர் அரகன்ஸ். இதை சொல்கிறதுக்கு மற்ற நாடுகளில் ஆள் இல்லை. டு பி ஃப்ராங்க், அவ்வளோதான். திஸ் இஸ் அரகன் பிஹேவியர். வேறு என்ன சொல்லுவீங்க? நான் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்து பண்ணுறது அரகன்ஸு. கடவுள் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக பதில் சொல்லுவார். இரண்யகசிப்பெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம் நம்ம. ஓகே, அவங்க ஊர் கதையில் புராணத்துலேயும் இருக்குது. ஓகே, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உரு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தர், டேவிட் கோலியாத்தை வீழ்த்தினான்ற வரலாறு அவங்க ஊர்லேயும் இருக்குது. சரியா? நம்ம ஊர் மாத்திரம் தான் இல்லை. எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப நான் தான் ஆனவங்கெல்லாம் எப்படி ஆனாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் ஹார்மோஸ் அவன் மூடுறதுக்கான சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணான்னு தான் பார்க்கணும். நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்க அந்த ஹார்மோஸ் மூடுற சுச்சுவேஷனை. ரெண்டாவது, அவன் திரும்பவும் சொல்கிறான், அந்த ஒமான் இருக்கு இல்லையா, ஒமானுக்கும் இதுக்கும் நடுவில் தான் இருக்குது. அவன் இப்போவும் ஃபேர் அண்ட் ஸ்கொயராக தான் டீல் பண்ணுறான். நானும் அவனும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறான். நான் மாத்திரம் ஆப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லலை. வர பங்கில் அவனுக்கு பாதிட்டாப்புல. பனாமா இஷ்யூவில் ட்ரம்ப் என்ன சொன்னார்? அதை நான் திரும்ப எடுத்துக்க போகிறேன்னாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இதை உலக நாடுகள் எப்படி எடுத்துக்கணுமோ அதே மாதிரி தான் இதை நான் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். பனாமாவை நான் கைப்பற்றுவேன். ட்ரம்ப் ஆட்சிக்கு உடனே சொன்னது கரெக்டாக இல்லையா? கிரீன்லாண்டை நான் கைப்பற்றுவேன். இதை வேற எவனா சொல்லியிருந்தா ஒத்துக்க முடியும் உங்களால்? ஸோ நீ பேசுறதெல்லாம் கரெக்டு. அவன் பார்டரில் இருக்கிற அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியை அவன் மூடுவேன்னு சொல்கிறது உங்களுக்கு கோபமாக இருக்கா? நீங்கள் பண்ணுற எத்தனை உலக சர்வதேச விதிமுறைகளை அமெரிக்கா மீறி இருக்கிறது. நான் ட்ரம்ப்பை மாத்திரம் சொல்லலை. உடனே நீங்கள் ட்ரம்ப்புக்கு போகாதீங்க. ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜனாதிபதிகளையும் சேர்த்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ட்ரம்ப் இல்லாமல் XYZ ஏதோ ஒரு பேர் கொண்டு வந்தீங்களா இதாக செஞ்சுருப்பாங்க. நீங்கள் ட்ரம்ப்புக்குன்னு நீங்கள் அதாவது எல்லாருமே முடிவு பண்ணி உனக்கு டார்கெட் பண்ணுன்றதுனால ட்ரம்ப்பை சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்லலை. ட்ரம்ப் இல்லாமல் நான் திரும்ப என்னோடய வார்த்தை ரொம்ப கிளியராக சொல்கிறேன்.
ட்ரம்ப் இல்லாமல் யார் வந்தாலும் இதுதான் செய்ய போகிறோம். இந்த ஆள் போயிட்டு ஜேடி வான்ஸ் வந்தாலும் இதான் செய்ய போகிறான். அதான் அமெரிக்காவுடைய இதை விட மோசமான ஒரு விளைவுகளை ஜேடி வான்ஸ் கொடுப்பார். நீங்கள் எழுதி வேணால் வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரம்ப் வந்து ஓரளவுக்கு ஏதோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறான்னு நான் பார்க்குறேன். இதுவே டீசெண்டாக. ஆமாம், நான் அப்படி தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே வர போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் உங்களுடைய சமூகம் இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் ஆட விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய கண்டனம் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். உங்களுடைய ஆட்சியாளர்கள் பண்ணுற விஷயத்த உங்களாலே பொறுத்துக்க முடியலன்னு சொல்கிறீங்க. நாங்கள்லாம் பொறுத்துக்கணுமான்னு கேட்குறேன். உலகம் எத்தனை நாள் இதை பொறுத்துக்கணும் இந்த கருமத்தை? டு பி ஃப்ராங்க், அவர் போட்ட ட்வீட் எல்லாம் படிக்க முடியுதா? நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் லோக்கல் அரசியல்வாதி கூட அந்த மாதிரி போட மாட்டான். ஆமாம் சார், ரவுடி கூட போட மாட்டான். அதை விட மோசமான ஒரு உதாரணமாக எந்த ஒரு தலைவரும் இருக்கவே முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுடைய தலைவரும் இருக்க முடியாது. பாகிஸ்தானே கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டனம் சொல்கிறோம், நாங்கள் வந்து பதாகைகளை பிடிச்சி போகிறோம். உங்களுடைய பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய பிரகடனம் இருக்கு இல்லையா, அதில் பிரியாம்பிள் இருக்குல்ல, அதை எடுத்து படிங்க முதல்ல. அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சும்மா அடுத்த நாட்டு மேலேயே பழி போட்டு உலகத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு போலீஸ் வேலை யாரும் கொடுக்கல, நீங்களாம் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் டாலருக்கு நிகராக தங்கம் அப்படின்னு ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறம் டாலருக்கு நிகராக பெட்ரோல். இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் 100 வருஷமாக உலகத்தை இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஹார்முஸ் அவனோட இடம். அவன் வந்து ஒன்றும் வந்து உங்கள் ஊரில் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட்லேருந்து ஆரம்பித்து ஃப்ளாரிடா வரைக்கும் எங்கேயும் அவன் வந்து கை வைக்கல. பட் ஓகே சார், பட் அவன் வந்து அடுத்த பிளான் எங்கே வைக்கிறனா பாபல் டி மேண்டப்லேயும் கை வைக்கிறதா பிளான் இல்லை சார் ஈரான். அவனோட ஏரியா தாங்க இது. பாபல் மந்தாப்ன்றது அவனோட ஃப்ரெண்டோட ஏரியான்னு வச்சு. ஏமன்தும் இது ஆப்பிரிக்காவோட இதில் தான் சார் வரும். அது எது பாபல் டி மேண்டப்? நான் அதான் கேட்குறேன். அமெரிக்கா நீங்கள் அமெரிக்கா தனியாக போச்சா நான் போருக்கு இது வரைக்கும் அமெரிக்கா எந்த போர்லாம் தனியாக போச்சுன்னு சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். நான் வியட்நாமில் கவர் பண்ண வருவாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன பண்ணீங்க நீங்கள் வியட்நாமில்? விட்டுட்டு ஓடி வந்தீங்கல்ல. இன்றைக்கி கூட அந்த ஃபோட்டோ இருக்கும் செய்கனில். அப்படியே ஆப்கானிஸ்தானில் எப்படி துண்டை காணும் துணியை காணும் எல்லாத்தையும் போட்டு எவன் எப்படியா போ, நான் மாத்திரம் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சாமான் நிற்காலோன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கே ஆப்கானிஸ்தான்லேயும் போனாங்கல்ல. ஃப்ளைட்லேருந்து ஒன்று செத்தான், பார்த்தீங்களா இல்லையா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்தந்த ஏரியாலாம் போகிறீங்கல்ல, அவனுடைய இப்போ 3 நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவில் கீழே யமன் வந்து அவனுடைய நட்பு நாடு, மேலே லெபனான் வந்து அவன் நட்பு நாடு. சரியா? ஸோ யமன், ஒமன் இல்லை, ஒமான் வேற, யமன் வந்து கீழே இருக்கு. ஸோ அவனால் அதை மூட முடியும். இது முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கான், நான் மூடுவேன். நாமளே பேசியிருக்கோம், இந்த மேலே ஒரு சோக் பாயிண்ட் இருக்குன்னா கீழே ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு, மூடிடுவான்னு. ஸோ இப்போ உனக்கு இப்போ தான் தெரியுமா? அது முன்னாடிலேருந்தே தெரியும்ல. சரி, இந்த பக்கம் கிழக்கு பக்கம் மூணு என்ன பண்ணுவ நீ? ஸோ நீ உன்னுடைய இதை காமிச்சிட்ட, அவனால் இதை தான் பண்ண முடியும், அதை பண்ணுறான். இதனால் யார் பாதிக்கப்படுறா, யார் லாபம் சம்பாதிக்கிறா, அவ்வளோதான் கேள்வி. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் அவனை குறைய சொல்ல முடியாது. நீங்கள் வெனிசுலா அதிபரை பிடிச்சின்னு போகிறது எந்த சட்டத்திற்கு கீழே நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கும் உங்கள் ஊரில் தான் அவர் ஜெயிலில் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அவர் ஜெயிலேருந்து உள்ள நீங்கள் எந்த லாவில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். அமெரிக்கன் லாவா? அவர் அமெரிக்கன் சிட்டிசனே கிடையாது. சர்வதேச விதிமுறைகளை நீ தான் மீறி இருக்க. அவனை கொண்டு போய் வைக்கவே முடியாது உன்னால். வேறு நாட்டோட அதிபர் நீங்கள் இன்னொரு நாட்டில் பிடிச்சி வந்துருக்கீங்கன்னா இ கேனாட் பி ட்ரைட். ஏன்னா சர்வதேச விதிமுறைகள் அவர் வந்து ஒரு அதிபர் நாட்டு, அவன் அந்த ஊரில் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான். சதாம் ஹுசைனில் இதான் தான் தப்பு. ஓகேவா? ஸோ இங்கே ப்ராப்ளமே அதுதான். ஸோ யூ ஹவ் பிரீச்ட் எவ்ரி லா அண்ட் தென் யூ வாண்ட் வேர்ல்டு டு பிஹேவ் ப்ராப்பர்லி. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளம். அவன் ஏன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடுறான் அப்படின்னா அவன் கையில் அதான் கண்ட்ரோல் இருக்குது. அதை நான் மூடுறான். அதான் அதுக்கு அந்த ட்வீட்டு கேவலமான ஒரு வார்த்தை போட்டார் பார்த்தீங்களா இல்லையா, தரங்கடான்னு. அதுக்கு சாவி தொலைஞ்சு போச்சுன்னு ட்வீட் போட்டாங்களா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா? சாவி அதுக்கு பதில் ஒன்று சொன்னாங்க, இந்தியர்களையும் அவர்கள் இந்த மாதிரி அழைத்து இருக்கிறார்கள். அதே வார்த்தையில் எஃப் வேர்டை போட்டு அடுத்தது பி வேர்டை போட்டு சொன்னார்ல, இந்தியர்களையும் நிக்சனும் ஹென்ரி கிசிங்கரும் இதே வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இந்தியாவை இதே வார்த்தை. ஈரானை இன்னைக்கு சொல்கிறாங்கன்ன உடனே ஈரானவே சொல்கிறான்னா உன்னையும் சொல்லியிருக்கான். யோசிச்சு வச்சுக்கோ. நீயே போய் அமெரிக்கன் சோஷியல் மீடியாவில் தேடு, இல்லைன்னா அமெரிக்கன் கூகுள்லேயே தேடு, இதே வார்த்தை வரும். விக்கிலீக்ஸ்லேயே வந்தது. ஹென்ரி கிசிங்கர், நிக்சன், இந்தியன், இந்திரா. நான் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன்.
அவங்க என்னுடைய முன்னாள் பிரதம மந்திரி, அவங்க வேற அவங்க எந்த கட்சி வேணாலும் வந்துட்டு போனோம், அவங்க வேற எந்த இது வேணாலும் வந்துட்டு போனோம், ஆனால் என்னோட பிரதமர் அவங்க என்னுடைய நாட்டு மக்களையும் என்னுடைய பிரதமரையும் என்ன மாதிரி மோசமான வார்த்தையை அமெரிக்க ஜனாதிபதியும் அவருடைய அட்வைசரும் பேசினாங்கன்னு பாருங்கள். இனி ஈரானை மாத்திரம் இல்லை, முன்னாடி இந்தியாவையும் எல்லாரையுமே அப்படி தான் பார்க்குறாங்க அவங்க. இது வந்து நீங்கள் அந்த காலத்தில் நம்ம பிறக்கல வாழலை. ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியுது, நம்ம கண்ணெதிர நடக்கிறது தெரியுது, அவ்வளோதான். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். ஒரு பிரசிடென்ட் அதே மாதிரி ஒரு என்ன சொல்ல சிவிலைசேஷனே அழிப்பேன். ஹூ கேவ் யூ த ரைட்? அதுக்கப்புறம் நான் நீ இதெல்லாம் பண்ண போகிறது இல்லைன்னா யூ ஹாவ் தட் எய்ம், யூ ஹாவ் தட் மனசில் இருக்குல்ல. இல்லாமல் நான் எழுதி கொடுன்னு கேட்பாங்கல்ல ஜென்ரலாக, எதுக்கு எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. பேசும்போது ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பேசும்போது கோவத்தில் பேசிட்டா சாரி பண்ணுறது. ஒருத்தன் எழுதுறான்னா அவன் மனசில் இருக்கிறது மாத்திரம் தான் பேப்பரில் வரும். ஆனால் எழுதி பழகுன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஆமாம், அந்த மனசில் இருந்தால் தான் அது எழுத்தில் வரும். ஸோ அது எந்த அளவுக்கு அது இருந்து கோவத்தில் டைப் அடிக்க முடியாது. நீங்கள் கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அவர் வயசு வேறு, அவர் ஜென்ஜினா கூட எஸ்எம்எஸ் ஜென்ரேஷன் சொல்லிக்கலாம். 80 வயசு ஆகுது. அந்த வயசுக்காக ஒரு அந்த பொறுமையும் பொறுப்பும் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தப்பு அவர் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு அவனை ஹார்மோன் ஸ்டேட்டை மூடுன்னா எப்படி தரானா எப்படி தரப்பான்? அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அவன் பதில் ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் ஊரில் எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, உங்கள் ஊரில் தான் ஜாஸ்தின்ட்டான். முடிஞ்சு போச்சு. அது தேவையாகுது அமெரிக்கர்களுக்கு. ஆனால் ஒரு விதத்தில் சொன்னால் எல்லாரும் மனசில் இருக்கிறதும் வெளில வந்துச்சு, அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிக்கணும். அது ஹார்மோன் ஸ்டேட்டை மூடினதுனால உலகத்துக்கே பாதிப்பு இருக்குது, நம்மளுக்கும் பாதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இந்த பாதிப்பு உள்ளாகிறதுக்கு காரணம் யார், அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தது. இந்த உலகத்தோடைய ஒழுங்குன்னு இருக்குல்ல, வேர்ல்டு ஆர்டர்னு இருக்குல்ல, அது ரூல் பேஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்களே, எந்த ரூல் பேஸ் பண்ணி ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹார்மோன்ஸை திறந்துடலாம். யாரோடைய ரூல் பேஸ்ட் ஆர்டர்? உலகத்தில் இருக்க எல்லாரோட ரூல் பேஸ்ட் ஆர்டரா இல்லை அமெரிக்காவோட ரூல் பேஸ்ட் ஆர்டரா? இது எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது, டு பி ஃப்ராங்க். ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே ரியாக்டிவ், அதாவது சைலண்ட்டாக இருக்காங்க. எவ்வளோ நாள் இது சைலன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஓகே சார், இப்போ சீஸ்ஃபயர் எல்லாமே வயலேஷன் பண்ணிட்டான்னு வச்சுங்க. சீஸ்ஃபயரே முதல்ல பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தையை ஊற்றி மூடினதுனால தான்ப்பா தாக்குதலே நடந்தது. ஆமாம், திரும்ப அந்த தாக்குதலை முடிப்பதற்கு ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரீங்க. திரும்ப இது எத்தனை நாள் தாகும்னு எனக்கு தெரியலன்னு தான் சொல்கிறேன் நான். இது பாகிஸ்தான் மாதிரி தான். அது ஒரு பாஸ், சீஸ் கிடையாது. சீஸுக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? இந்தியாவும் பாஸில் தான் இருக்குது. என்னைக்கு வேணால் அந்த பாஸ் பட்டன் எடுத்து விட்டா, முன்னாடி டேப் ரெக்கார்டர் இருந்தது. இந்த இப்போல்லாம் எப்படின்னு தெரில, யாரும் டேப் பிளேயரில் இப்போ ரீவைண்டு ஃபார்வேர்டு ப்ளே இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேப் ரெக்கார்டரில். அதில் பாஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், எந்த இடத்துல அங்கேயே நிற்கும். திருப்பி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த பாஸில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே இப்போதைக்கு ஒரு பாஸ் தேவை அப்படின்றதுனால இது போயிட்டுருக்கு. டசன்ட் மீன் இட் இஸ் கோயிங் டு ஒர்க். அகெயின் யார் மீடியேட் பண்ணுறாங்கன்னா அதை வச்சு பவுச் தெரிஞ்சிடும் இது என்னன்ட்டு. ஸோ அவ்வளோதான். பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு வழிவகை தேவை. பாகிஸ்தான் வேறு சொல்லியிருந்தாங்களே சார், 10ஆம் தேதி வந்து நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்ட்டு. நடந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் எல்லாத்தையும் பாப்டோ எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. போய் பேசட்டும். அவங்க 3 வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யுரானியம் என்ரிச்மெண்ட் பண்ணுவேன், அதை தடுத்து நிறுத்த முடியாது. என்ரிச் பண்ண யுரானியம் நீ கேட்கக்கூடாது. ஹார்மோன் ஸ்டேட்டை நான் தான் கண்ட்ரோல் வச்சுப்பேன். நானும் ஓமனும் சேர்ந்து டோல் கலெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த ரூல்ஸில் இருக்குது. ஓகேவா? இந்த போர் ஆரம்பித்ததுனால அமெரிக்கா இழந்தது இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்குன்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா ஈரான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் சான்ஸு, முடிச்சு விட்ரு, நாம் செத்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தையும் முடிச்சுட்டு டெய்லியெலாம் சாக முடியாதுட்டான். நேற்றுக்கு 40ஆம் நாள் இஸ்லாமிய வழக்கப்படி 40ஆம் நாள் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒருத்தர் மரணித்த பிறகு 40ஆம் நாள் அப்படிங்கிறது இஸ்லாமிய வழக்கப்படி 40ஆம் நாள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வழக்கம். அயட்டோலா அலி காமேனி இருக்கார் இல்லையா, அவருடைய மரணத்துக்கு அப்புறம் 40ஆம் நாள் நேற்றுக்கு அனுசரிக்கப்பட்டது ஈரானில். அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நம்மளோட மீடியாலெலாம் வருதோ இல்லையோ, நீங்கள் வெஸ்டர்ன் மீடியா மோஸ்ட்லி காமிக்க மாட்டாங்க. ஏபி அப்புறம் ராய்ட்டர்ஸு, பிபிசி, சிஎன்என்னு, நியூயார்க் போஸ்ட்டு, வாஷிங்டன் போஸ்ட் இவ்வளோ தான் வரும். இதில் எதுவுமே இல்லை வராது. நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் இப்போல்லாம் இன்டர்நெட்டு நம்மளாம் அந்தளவுக்கு சென்சார்ஷிப் கிடையாது. ஏன்னா அட்டாக் பண்ணாலே வெளில சொல்லாதன்னு சொல்கிற சென்சார்ஷிப்லாம் இருக்குது அங்கே. ஸோ அடி வந்தாலும் ரத்தம் வந்தாலும் வெளில தெரியக்கூடாதா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த சைடில் இருக்கக்கூடிய செய்திகளும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு மக்களுடைய அங்கே ஈரான் ரீக்ரூப் ஆகிட்டாங்கன்ட்டு.
ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஈரான் இஸ் நாட் ஹியர் டு லூஸ் திஸ் ஒன். ஸோ இதை வந்து அவங்க கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே சார். பட் அதே மாதிரி இப்போது அமெரிக்கா உனக்கு டெட்லைன் முடிஞ்சது, இனிமேல் உன்னை அட்டாக் பண்ணி சொன்ன மாதிரி சிவிலைசேஷனை க்ளோஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஈரான் தரப்பு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் பாம்பு போடலாம் ஹியூமன் செயினை யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ராங்கல சார். அது எது ராங்க? ஹியூமன் சைல்டு ஏங்க சிவிலைசேஷன் அழிப்பேன்னு சொல்கிறான், அது ராங்க இல்லையா? ஒரு நாட்டு தலைவன் பேசுகிற பேச்சா அது? என் நாடு சில விஷயத்தை வச்சு நம்பி இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் மேலே பாம்பு போடுறது நியாயமா? அது அந்த குழந்தைங்க சொல்லிட்டு போச்சா நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறேன் நீ பாம்பு போடாதன்னு சொல்லிட்டு போனோமா? நான் கேட்குறேன், நீ தான் அக்யூரஸியில் புலின்னு சொல்கிறியே, 1 மீட்டர் அக்யூரஸியில் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்கிறல்ல. சொன்ன மாதிரி நான் அடித்தேங்க. நான் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் போது துல்லிய தாக்குதல் பண்ணுச்சு. பில்டிங் அப்படியே, அந்த பில்டிங் மொத்தம் பக்கத்து பில்டிங் அப்படியே இன்டாக்டாக ஊந்துதா இல்லையா? எத்தனை மணிக்கு அடிச்சோம்? நைட்டு 1 மணிக்கு அடிச்சோம். ஏன் பகலில் அடிக்க முடியாதா? குழந்தைங்க இருந்ததுன்னு போய் புழுவானுங்க. அதனால தான் நைட்டு 1 மணிக்கு அந்த இடத்துல குழந்தைங்களுக்கும் கோட்டானுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல அந்த வேலை கிடையாது, செத்தவெல்லாம் தீவிரவாதின்னு சொல்லிட்டோம், நம்ம பயங்கரவாதி தான். அந்த மாதிரி உன்னால் பண்ண முடியாதா? நீ தான் உலகத்தோடைய அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையில் வச்சிருக்கிய, ஸ்கூல் மேலே அடிக்கிறது தான் வீரமா? அதனால அவன் எப்படி நீ காலியாக பண்ண போகிற? சிவிலைசேஷனே காலியாக போகுது. ஸோ கூட முதல்ல போடுறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான், அவ்வளோதான். நம்ம முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது ஞாபகம் இருக்கா? நான் சொல்லும் போது ஒரு இடத்துல குண்டு போட்டுது, அதை நோக்கி நகர்ந்தாங்கன்னு நான் ஒரு வீடியோ காணொலி பார்த்தேன்னு நான் சொன்னேன். ஸோ தட் வாஸ் வெரி டிஸ்டர்பிங் ஃபார் மீ அந்த சமயத்தில். ஸோ எனக்கு வந்து ஒரு நுண்ணுயிரி கூட அந்த மாதிரி வேலையை செய்யாது. ஸோ அவன் வந்து முடிவு பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறவன் தான் யோசிக்கணும். அவன் மனுஷன் தான். நான் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறான் தெரியுமா? அந்த மாதிரி சொசைட்டியை உன்னால் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. டு பி ஃப்ராங்க், அவன் பார்த்துப்பான். உன்னோட வேலை உன்னோட டெரிட்டரி மொத்தம்தான். 13 ஸ்டேட்டா 50 ஸ்டேட்டா நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனால் அந்த 50 ஸ்டேட்டையும் ஒழுங்காக நீ ஆட்சி பண்ணுறியான்னு நீ பார்க்கணும். உன் ஊரில் $38 ட்ரில்லியன் கடன் இருக்குது. கடனுக்கு வட்டியே $1 ட்ரில்லியன் போயிட்டு இருக்கு. கிரெடிட் கார்டே 1.5 ட்ரில்லியன் கார்டு டெப்ட் வச்சுருக்க. உன் டாலர் கீழே விழுந்துட்டுருக்கு. உன்னோட டாலர் சாம்ராஜ்யம் கீழே விழுது. ஃபோர்ட் நாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ சொன்ன எதையுமே செய்யலை. ஃபோர்ட் நாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன், இன்னி வரைக்கும் அதுக்கான எதுவுமே கிடைக்கல. உன் ஊரில் வச்சு இந்த தங்கத்தெல்லாம் எல்லாருமே திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஃப்ரான்ஸ் எடுத்துகிட்டு போகுது, ஜெர்மனி எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. உன் மேலே நம்பிக்கை இல்லை உலகம் முழுக்க. நீ வச்சிருந்த தங்கம் உன் தங்கமா இல்லை அவன் தங்கமானு இது வரைக்கும் சந்தேகம் இருந்தது. WTC விழுந்த போது அது குவைத்தோட தங்கம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த தங்கத்தை திருப்பி கொடுத்தாங்களா, ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது நீ ஊரை பார்க்கணுமே தவிர ஈரான் மக்களையோ அந்த ரெஜிமையும் மாற்றுறது உன்னுடைய பொறுப்போ கடமையோ கிடையாது. ஆனால் நீ பண்ண வேண்டியது அந்த 50 மாநிலங்களில் ஒரு நல்லாட்சி வழங்கிட்டீங்கன்னா நான் ஓகேன்னு சொல்லலாம். அது இல்லையே. ஸோ அப்போ உன் ஊரையே நீ பார்க்க, உன் ஊரில் உனக்கு எதிராக போராட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஊரில் அவன் ஆட்சியாளருக்கு கூட நிற்கிறான், அவனுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட நடந்து போகிறான் ஜனங்களோட. உன்னுடைய செக்ரட்டரியை நிற்க வச்சு நாக்கு பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உன்னால் முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போ, வேற ஒரு காம்பிட்டண்டான ஒரு ஆளை போடுன்னு சொல்கிறாங்க ஹியரிங்கில். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் உன்னுடைய ஆட்சி இருக்குது. நீ வந்து அவனை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எவ்வளோ நாள் நீங்கள் சாங்ஷன்ஸ் போடுவீங்க? ஹூ கேவ் யூ தட் ரைட்? அதான் கேட்குறேன். நான் முதல்ல இந்த அமெரிக்கன் டாலர் வெப்பனைஸ் ஆனது தான் ப்ராப்ளம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்கா டாலர் தான் மிகப்பெரிய ஆயுதம். நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஈரான், அதாவது நம்ம உள்ள மனசில் சில பேர் சில ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீதோ இல்லை ஒரு மதத்தின் மீதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி பயமோ இருக்கலாம். அதனால நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஓகேன்னு போயிட்டு இருக்கலாம். நாளைக்கு அது நமக்கும் நடக்கும். ஆபரேஷன் சிந்தூரில் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நம்மள நடந்திருக்கும். 1971 கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நடந்திருக்கும். 1999 கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நடந்திருக்கும். இது இந்த த்ரெட் நம்மளுக்கு 1947 இருக்குது. நான் பயமுறுத்துறதுக்காகவோ காழ்ப்புணர்ச்சியோட பேசல. இருக்கிற டேட்டா நான் கொடுக்குறேன், இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த மக்கள் அப்படி தான் அவன் இருப்பான். அவன் நாட்டோடைய ஈரானுமே அவன் காப்பாற்றுறான். பாகிஸ்தான் மாதிரி இருக்க சொல்கிறீங்களா? கேட்குறேன். பாகிஸ்தான் மாதிரி இருக்கணும்னா இருந்துட்டு போகலாம். அவனோட நாட்டோட ஈரானுமே காப்பாற்று தான் 1979 போராடிட்டு இருக்கான். சாங்ஷன்ஸ்லேயே இருக்கான், டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ ஸ்டோன் ஏஜ் என்ன, அவன் 20,000 ரூபாய் ட்ரோனை வச்சு உன்னுடைய இவ்வளோ 1.1 பில்லியன் ரேடாரை உடச்சிட்டான்.
உனக்கு அந்த ரீஜனில் கண்ணே இல்லை. இப்போ ஜோர்டானில் ஒரு ரேடார், இந்த ஒரு ரேடார் போச்சு, உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலாம தான் மூச்சிட்டு இருக்க. ஸோ அவன் மக்கள் வந்து அந்த மாதிரி போனது, எப்படி நீ அதை தான் பண்ண போகிற, நானே அதாவது பயந்து ஓடி ஒளியிலன்றதை காமிக்கிறான் அவன். அவ்வளோதான் சொல்கிறேன். அவன் பயந்து ஓடி ஒளியிலன்றதை அவன் நாட்டு மக்கள் அவன் முடிவு பண்ணிக்கிறான். நீங்கள் யார் அதை தடுத்து நிறுத்துறதுக்குன்னு கேட்குறேன் நான். வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அயடோலாவே சொன்னது, அயடோலா அலி காமினி இருக்கார் இல்லையா, இறந்து போனார்ல, அவர் சொல்லார் வந்ததுன்னா அவர் வந்து ரஷ்யாவில் கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து அங்கே இருங்கன்னு. நீங்கள் இங்கே வந்துருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ரஷ்யாவுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அப்படி போகிற உயிர் அப்படியே போட்டோம்னு அவர் சொன்னார் அந்த விஷயத்தில். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அதை எடுத்துப்பீங்க? ஆஸ் அ சிவிலைசேஷன் தே ஆர் வே ஹெட், லைக் அவங்க வந்து ஒருத்தர் இதுவாக இருக்காங்க. நீங்கள் உங்களோட லோகோவில் ப்ளூரிஸ் யூனம்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு அச்சரமாவது ஒழுங்காக இருங்கன்றது மாத்திரம் தான் நம்ம சொல்கிறோம். வேறு எதுவுமே சொல்கிறது சார். உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபேரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெயின் சார். ஜெயின்.